அம்மா வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறேம்மா. நல்லா இருக்கிறேன். எப்ப அம்மா வந்தா என்ன சமையல் தொட்டு பேசுறேன். தொட்டு பேசுறேன். ஏன் என்ன மாதிரி ஆம்பளை தொட்டு பேசலாம் எப்படிமா? வாலிபல் அக்கடமி பேசலாமா? பீஸ் போன பாடுங்கிறவன். டேய் ஓ என்ன மாதிரி ஆம்பளை தொட்டு பேசலாம். உன்ன மாதிரி சின்ன பையன்லாம் தொட்டு பேசக்கூடாது. ஓஹோ எப்படியம்மா? நான் உன்ன கூட ஒரு அடி உயரம். ஆமா. எப்படி? அது உனக்கு ஒரு வணக்கம். உனக்கு ஒரு வணக்கம். இந்த மாதிரி நன்றி நன்றி. எதுக்கு தெரியுமா? இந்த மாங்கல்யத்துக்கு ஒரு வணக்கம் சொன்னேன். இது ரெண்டுக்கு நான் வணக்கம் சொல்ல மாட்டேன். அது மாதிரி ஆளு கிடையாது. பொறுப்பா நியாயத்தை புடிச்சு பேசுறவன். ஆமா. இன்றிரவு எதற்காக நாடகம்? எதற்கு? ராமசாமி ஐயா அவர்கள் இன்று இரவு எதுக்கு நாடகம்னு எனக்கு தெரியும். எதுக்குன்னு கேட்டாக்கா கரிமங்கலத்தை சேர்ந்த இன்ன குண்டு குண்டு என்று சொல்லக்கூடிய குணசேகரன் சாலுவக சாயுச்ச சாமீப சாயுக்கர் என்று சொல்லக்கூடிய 4ஆம் அதில் அடைந்து விட்டார். இந்த குண்டா? குண்டுக்காக இன்று இரவு நாடகமா? இப்ப நான் செட்டத்துக்கு தான் வச்சுக்கிறாங்களா? ஆமா. உனக்கு தெரியாது? ஏய் பேர் தாய் ஏத்துட்டு வர மாட்டேன் நீ. அழகே ஐயா குணங்கம். அப்படியே உங்க சித்துவாரே செத்து போயிட்டாரு. 3வது வருஷம் நானுன்னா கரகாரத்துக்கிட்டு போனா எங்க ஊருக்கு நல்ல பேரும் புகழோட வந்தாரு. அவரே செத்து. சொல்லுங்க ஐயா. அதாவது சொல்றதுன்னு புரியல. அது விடு. நீ கரகாட்டக்க அடிச்சுதான். ஆமா. அவரு கரகாட்ட நீ ஆட்டா அவரு அடிச்சாதான் நீ ஆடுவேன். ஆடுவேன் இல்லையா? ஆமா. நீ அடிச்சாதான் அந்த அம்மா ஆடுவேன். அப்பேற்பட்ட ஆளு அண்ணவருக்காக ஒரு நல்ல பாட்டு திருவண்ணாமலை மாவட்டத்திலே பெற்ற ராமசாமி ஐயா அவர்கள் மறுபடியும் ஒரு முகத்தை பார்க்க முடியுமா? ஏமா ஒண்ணு இல்ல, எனக்கு வயசாச்சு 60 வயசு. பென்ஷன் வாங்கணும். என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவரு வயசுல மாதிரி குண்டானான்னு தான் சொல்லுவாரு. என்ன அவர் கூப்பிடுவாரு. இன்னைக்கும் மாயவண்ணன் சரி அவரும் சரி. அத போல ஒரு பேரும் புகழும் பெற்ற ஒரு மரியாதைக்குரியவங்க ஐயா. எத்தனை லட்சம் எங்க போனாலும் அந்த மனசுன்னு ஒண்ணு இருக்கணும். கிடைக்குமா கொடுக்கறதுக்கு? அவருடைய அன்பை போல ஆமா மற்றவர்கள் அன்பு கிடைக்காது. எல்லாரிடத்திலும் அவரவருக்கும் ஒரு உள்ளங்கள் இருக்கு. நல்ல உள்ளங்களை கொண்ட அவருக்காக ஒரு பாட்டு பாடலாமா? பாடு. வெட்டி தோட்டம் வச்சு கண்ணீரால நீர் வடித்து
அழகே ஆ, அப்படி சொல்லக்கூடிய ஆ, ஐயா விளங்கம் ஆமா ராமசன் ஐயா ஆமா அவருடைய கதை முடிந்து விட்டது. நமக்கு எவ்வளவு எந்த நாள் கதையே தெரியாது. உண்மைதான் சரியா? ஆமா இருக்கிறவர்களையும் ஆ, முத்தி இருக்கிறவர்களையும் ஆமா ஊர் உலக சுத்துவோம். ஆமா. நல்லதா பேசுவோம். உண்மைதான். அவரு செத்துட்டாருன்னு நீ நினைக்கிற இந்த ஊர்ல ஊர் உலகம் பூரா அவருடைய பேரும் புகழும் அங்க கொண்டாடுவோம். கண்டிப்பா சரியா? ஆமா அப்படி பேர் உள்ள கொண்ட ஆ. ஐயா அவர்கள் ஆ. செத்து சோமதி ஆ. மாண்ட வைகுந்தம் ஆ. 4ஆம் பதியை அடைய வேண்டும் என்று ஆ, ஐயாவர் பிரார்த்தனை செய்கிறோம். வணக்கம் அழகே ஆ. நல்ல நேரத்துல ஆ, ஐயாராவ விளங்கம் ஆ, அன்னார் ஏழுமலையன் அவர்கள் ஆமா நமக்காக ஆ. நம்ம நாடகக்குழு பாராட்டி ஆ, சன்மானமாக ஆ. 100 ரூபாய் நன்மை அவர் தந்திருக்காரு. என்ன பண்ணிக்கிறாரு என்ன காளியம்மனுக்கு ஆமா. பணிவிடை வேலை செய்யக்கூடிய வேலை. நெல்லடி கட்டுது ஆமா சூனிய வம்பு ஆ. ஏவல் ஆ. ஒரு உடம்பு தெரிஞ்சாலும் சரி ஆமா. அவர்கிட்ட போனா ஆ. அந்த விபதி எடுத்து போட்டா ஆ. அந்த அந்த அம்மா புண்ணியத்துல குணமாகும் சித்தவ மருத்துவ மாதிரி. கண்டிப்பா சரியா? ஆமா பல பேருக்கு ஆமா. நன்மைகள் செய்ய நெல்லை தான் செஞ்சுக்கிறாரு ஏழ்மை அவர்கள் அவருக்கு எங்க நல்ல நேரத்துல ஆ. எங்க குண்டாண்டிக்கே குழந்தை கிடையாது ஆ. அவர் தான் புள்ள கொடுத்தாரு ஏய், அவர்கள் அம்மனுடைய வழிபட்டு அவர்கள் அம்மனுடைய அருளால் அவர் மருந்து கொடுத்தாரா ஆ. அது எடுத்து போய் இந்த சரி நடக்கட்டும். இந்த மாரியத்தை ஜெயிக்கா ஆ. அதுல எனக்கு ஒரே பெண்ணு டேய், 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 கொடுக்கல டேய், உனக்கு தான் விழாதான் போகுது. அவன் எவ்வளவு நெக்க சொல்றான் அவர் தான் வந்து என் முன்னாடி புள்ள கொடுத்தானே என்ன அர்த்தம்? டேய் அண்ணா ஆ? உன் பொண்டாட்டினா என் பொண்டாட்டினா ரெண்டு ஒண்ணு தானே இந்த என்ன செட்டா சரி ஏமா வார்த்தைகள் ஏமா போகட்டும். ஏமா நான் போகட்டும் ஆ. இவ்வளவு தூரம் நான் கூட லவ் பண்ணி வந்தேன் ஆ. ஒரு லவ் பாட்டி எனக்கு ஓசரம் ப்ளீஸ் வேணாம். ப்ளீஸ் ஒரே ஒரு பாட்டு டைம் இல்லை. தயவு செய்து ஒரே ஒரு பாட்டு ப்ளீஸ் டேய் ஓ கால்ல விட்டேன் சரி கால்ல விழுந்தாலும் சரி இரு ப்ளீஸ் இரா எனக்கு ஒரே ஒரு பாட்டு எனக்கு வந்து விட்டு கொடுறான் ஏதா சரி எனக்கு எவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன் எனக்கு எவ்வளவு வேலை செஞ்ச ஆமா. தயவு செய்து எனக்கு ஒரே ஒரு சின்ன வேலை செய் என்ன இல்ல கடை ஓபன் பண்ண உடனே ஒரு போட்டு கடவுள் ஜெயிக்க வாங்கி தரேன் இந்த பகவான் ஜெயிக்க அவளை எப்படின்னு எனக்கு கூட்டி வச்சுக்கிறேன் கூட்டி வைக்கிறான் ஏமா ப்ளீஸ் நான் உனக்கும் மட்டும் உனக்கும் மட்டும் ரகசிய சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லி விடாதே. எனக்கும் மட்டும் சொந்தம் அல்லவா. எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தம் அல்லவா. உனக்கு மட்டும் ரகசிய சொல்வேன். அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லி விடாதே.
ஓ அருகாட்டை கம்மியாட்டி அந்த அம்மாங்க வருது. நீ எந்த வழியில வந்த? நான் அதே வழிக்கு தான் வந்தேன். எந்த வழியில வந்த? நான் இப்படி வந்தேன். ஏய் ஓ அது வருது கரெக்டா தான் வருது. ஆ நீதான் ராங் ரூட்ல வந்துக்கிற. ஆ அதனால ஆ. அந்த அம்மா மேல இடிச்சதுக்கு ஆ பயன் கட்டு போகணும். எதுக்கு? அந்த அம்மாவை ஏன் இடிச்ச? அப்பாக்கு நெஞ்சாப்பா அண்ணே ஓ பெயின் வாசலுக்கு போகட்டும். போட்டு விடுமா. டைம் ஓவர்ல ஓடுது. சரி சரி ஓட்டு ஓட்டு. சரியா? 3 வாசலுக்கு இல்லையா? ஆ. அழகே ஆ வணக்கம். வணக்கம் அம்மா வணக்கம். அம்மா வணக்கம்மா. வணக்கம்யா. நல்ல நேரத்திலே ஆ. நான் வந்திருக்கிற போது ஏய். நான் யார் விளக்க தெரியுமா? சொல்லியம்மா. வா. இருடா இருடா. ஏய் என்னம்மா உன் பேரு? அழகே ஆ என்னுடைய பெயரானது ஏ பாதாள உலகத்தை ஏ அரச்சாச்சாலக்கூடிய ஏ பாதாளனுடைய மகள். பேரு? என்னுடைய பெயர் ஏ போகாவதி. போக பேரு. டேய் ஏய் தப்பா தப்பா பேசுறான் பாத்தியா? அவனுக்கு போக பேர் இல்ல ஏ போகாவதி. ஓ போகாவதி. ஆ ஆஹா. அழகே ஆ நான் வந்து ஆ ரொம்ப நேரம் ஆமா கண்டிப்பா. இருக்கே ஆ திருமணம் ஆயிருக்கு. ஓ உனக்கு? ஆமா. சரிம்மா. என் கணவர் யார் தெரியுமா? யாரு? ஆ. ஏ சரி. அங்க கூட போறப்பா. போச்சு. டைம் இல்லடின்னு சொல்றோம். அழகே ஓ ஆறான அழகு மன்னர் இன்னொரு வெள்ளி ஆட்டம் முக்கியம் இல்ல. இதுக்கு மேல ஆட்டம் தான் முக்கியம். தயவு செய்து யாரும் எழுந்து போகாதீங்க. அவங்க போகவா போகாம இருப்பாங்க. சொல்லியம்மா. நம்ம கதையை பூர்த்தி செய். சொல்லு சொல்லு. சரியா? என்னுடைய பெயர் போகவதி. போகவதி. என்னுடைய கணவர் ஆனந்த அழகுமன்னன் அத்தனை மகாராஜா. சரி சரி. உனக்கு குழந்தைக்கு வைக்கல இல்லையா? சரி. ஓ அக்கா சொல்லப்போயே அக்கா வச்சிருக்கல. ஓ போகலாமே. போய் போ. ஓ எப்பா எங்களை பார்த்தா எப்படி ஏறி வேற பொம்பளை மாதிரி தெரியுதா? டேய் முடி யாரி புடி புடி போடி தாக்க. சுத்தமா ஒண்ணுல தான் பண்ணிக்கிறீங்க. உனக்கு இல்ல
ஏதோ காரணம் தெரியல. சரி என்ன வித காரணமோ மதியானம் மன்னவால் வரபடி உத்தரவு. சரி தனிமேல் செல்லக்கூடாது. எட்டு தேவி பார்த்து சூத்தடிக்கு வர மகாராஜா வருவாரு. எங்க தேவி மாளிகை 8 பேரும் வந்துட்டாங்களான்னு கேட்பாங்க. அப்ப நீ என்ன சொல்லணும் தெரியுமா? பணிவோடு மகாராஜா 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 நம்ம பொண்டாட்டி வந்துருச்சு ஓஹோ அப்படின்னு சொன்னீங்கன்னா சரியான உனக்கு தன்மானம் கொடுப்பாரு. நான் குரு பேச்சுலாம் மார்க் பாத்துட்டு கிடையாது. கண்டிப்பா அப்படியே சொல்றேன். ஆனா நல்ல மரியாதை கொடுப்பாரு. கொடுப்பாரு. சரி போ. சூப்பர். என்னுடைய மந்திரியாருக்கு என்னாச்சு? என்ன போடு மேல போடு மேல போடு. அல்லாண்டு வலி இப்படி வரும். உனக்கு என்ன இப்படி அவனுக்கு இப்படி வருதுடா. ஏய் எனக்கு யாருன்னா அடிச்சா அப்படியே ஓடி போறோம். என்ன நேரத்துல வரும்? எப்படி எப்படி வரும்? அதாவது யாருன்னா அடிச்சா வரும். அச்சா வரும். சாப்பிடும்போது வரும். வரும். ஆமா எனக்கு அப்படித்தான் வரும். அப்புறம் பாத்ரூம் போனா வரும். பாத்ரூம் போய் வந்து என்ன பண்ணுவேன்? போடு பூரத்தில் ஓடி போய் வர வேண்டியதுதான். போட கம்மியாச்சு உள்ள போடா. வருவாடா. மந்திரியாரே மகாராஜா இடுபாரியா தேவி ஆகிய பாத்தியாரே அடுத்தனே ஆமா வந்து விட்டதா? அருகாமையிலே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வா.
அம்மா அடி அம்மா நீ ஒண்டித்தான் மரியாதை உள்ள அம்மா. ஆமா உன்கிட்ட இருக்கிற மரியாதை யாருக்கும் கிடையாது. சரிப்பா. உன் தங்கச்சி மாதிரி கூட பகேரி ஆரம்பிக்கிறாங்க. ஆமா ஆமா எல்லாம் கொல்லி காட்டு பிசாசு சொல்ல சொல்றேன் அம்மா. அம்மா ஆ மகாராஜா வரும்படி உத்தரவு. ஆமா சரி, போலாமா மாமா பத்தினி பாஞ்சாலி ஒரு கோடி வந்து என்னோட